ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ. பகவான் ஆதிசங்கரர் அருளிய பிராத்தஸ்மரணம் என்ற நூலை நாம் பார்த்து வருகிறோம். முதல் ஸ்லோகம் ஆரம்பித்து அந்த முதல் ஸ்லோகம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, இன்னும் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்கள் அதில் சொல்லியிருக்கார். இந்த பிராத்தஸ்மரணம் என்ற நூலானது 3 ஸ்லோகங்களை கொண்ட நூலாக இருக்கு. இந்த நூல் எதுக்காக அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். ஒருத்தர் இருந்தானாமா, அவன் ஒரு யானையை வச்சுருந்தானாமா. அவன்கிட்ட ஒரு யானை இருந்தது. யானைன்னா இந்த பொம்மை யானையெல்லாம் கிடையாது, ஒரிஜினல் யானை வச்சுருந்தான். இந்த யானையெல்லாம் குளிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இந்த குழந்தைங்களை எப்படி குளிப்பாட்டுறது கஷ்டமாக இருக்குது, அது மாதிரி யானைங்களை குளிப்பாட்டுறதுங்கிறது கஷ்டமாக இருக்குமாமா. இப்போ எப்படியோ எப்பாடுபட்டாச்சும் அந்த யானை குளிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல எப்படியோ கூட்டிகிட்டு போயிட்டாரு. கூட்டிகிட்டு போய் நல்லா குழந்தைய குளிப்பாட்டுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ யானை எவ்வளோ பெருசு, அதை குளிப்பாட்டுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா குளிக்க வச்சுட்டார். இப்போ குளிக்க வச்சுட்டு நல்லா மேக்கப் போட்டு ரெடி பண்ணி இவரை நம்மளும் குளிச்சுட்டு வந்துடலாம், அதுக்குள்ளே அதை அனுப்பி விட்டுறலாம், அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் இவரும் குளிச்சுட்டு இருக்கார். அப்படியே அந்த சைடு எட்டி பார்த்தா அது அப்படியே மண்ணள்ளி இப்படித்தாலே. அது மாதிரி நமக்கு நம்முடைய குருஜி இந்த யானையை குளிப்பாட்டின மாதிரி எத்தனையோ தடவை நமக்கு நீ யாரு அப்படிங்கிறது சொல்லி புரிய வைக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சரி குருஜி எல்லாம் பண்ணிட்டு இங்கேருந்து ஆத்ம வித்தியாலயத்துலேருந்து காலடி எடுத்து வெளியே வச்ச உடனே மண்ணள்ளி போட்டுக்கிறோம் இல்லையா? இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெளியே போய் இந்த டிரான்சாக்ஷன் இதில் போய் இன்வால்வ் ஆகிட்டோம் அப்படின்னா மண்ணள்ளி போட்டுக்கிற கதை தான். அப்போ இந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து நடக்குது இல்லையா? அட்லீஸ்ட் வாரம் ஒரு நாளாச்சு வந்துட்டு போனாலாச்சு அந்த ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இல்லையா? அப்போது அப்படி வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகிறதெல்லாம் ஆகாது, வாழ்நாள் முழுக்க நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நமக்கு இந்த 3 ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கார். இப்போ இது என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம், நிதித்தியாசன ஸ்லோகங்கள். சரிங்களா? சரி, இப்போ முதல் ஸ்லோகத்தை நம்ம வாசிக்கலாம். பிராத்தஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புரதாத்ம தத்துவம் சச்சித் சுகம் பரமஹம்ச கதிம் துரியம் யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்திமவைதி நித்யம் தத் பிரம்ம நிஷ்கலமஹம் ந ச பூத சங்கஹ. இதுல சரி, இதுல இந்த ஒரு ஸ்லோகத்துல நிறைய வார்த்தைகள் நம்ம ஆழமா விசாரம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி 2 வகுப்புகள் நம்ம இந்த பிராத்தஸ்மரணம் டெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுல என்னென்ன வார்த்தைகள் நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் பார்க்க வேண்டியது என்னென்ன இருக்கு அப்படின்னா இன்னும் 3 வார்த்தைகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல ஒன்று என்ன அப்படின்னா ஹிருதி சம்ஸ்புரதாத்ம தத்துவம். ஹிருதி சம்ஸ்புரத்து ஆத்ம தத்துவம் நம்ம பார்த்துட்டோம். இந்த முதல் வரியில நீங்க பார்த்தீங்கன்னா ஹிருதி சம்ஸ்புரதாத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது புரத் ஆத்ம தத்துவம். ஓகேங்களா? அப்போ ஹிருதி சம்ஸ்புரத்து இந்த வார்த்தை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் நிஷ்கலம், இந்த கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா தத் பிரம்ம நிஷ்கலம் அகம் நச்ச பூத சங்கம். நிஷ்கலம் அகம் அப்படின்னு சொல்லி இருக்கும். நிஷ்கலம் அகம் இது ஒன்று.
அதுக்கப்புறம் ரெண்டாவது வரியில பாத்தீங்க அப்படின்னா சச்சித் சுகம் பரமஹம்சகத்தின் துரியம், அதுல அந்த பரமஹம்சகத்தின் அப்போ 3 வார்த்தைகள், ஒண்ணு வந்து ஹிருதி சம்ஸ்புரத்து, அப்புறம் ரெண்டாவது வந்து பரமஹம்சகத்தின், அப்புறம் மூணாவது வந்து நிஷ்கலம். இந்த 3 வார்த்தைகள் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோமோ அதை வந்து சுருக்கமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதுல முதல் வரியில நம்ம பார்த்தோம்னா ஹிருதி சம்ஸ்புரத் ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அந்த ஆத்ம தத்துவம் பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் முதல் வகுப்புல வந்து விசாரம் பண்ணோம். ஆத்ம தத்துவம்ங்கிறது யாரை பற்றிய தத்துவம்? நம்மை பற்றிய தத்துவம். அப்போ என்னை பற்றி நான் விசாரம் செய்து ஒரு முடிவுக்கு வருகிறேன். எதை பிரமாணமாக கொண்டு என்னை பற்றி நான் விசாரம் செய்கிறேன்? உபனிஷத். உபனிஷத்தை பிரமாணமாக கொண்டு என்னை பற்றி விசாரம் செய்து ஒரு முடிவுக்கு வருகிறேன். ஏன் வந்து என்னை பற்றி நான் விசாரம் செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும்? என்ன நான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன்? அப்போ என்னை பற்றி விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம முதல் வகுப்புல பார்த்தோம். அதுக்கப்புறம் சச்சித் சுகம். இந்த சச்சித் சுகம் திரும்ப திரும்ப வந்து இந்த சச்சித் சுகம்ங்கிறது வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த டெக்ஸ்ட் பொறுத்தளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம பார்த்திருப்போம், ரெண்டாவது கிளாஸ்லயும் பார்த்திருப்போம். இது வந்து நம்ம மறுபடியும் விசாரம் செய்யலாம். அப்புறம் அந்த துரியம்னா என்ன, இதெல்லாம் சேர்ந்துதான் பார்த்தோம். சச்சித் சுகம், அப்புறம் வந்து துரியம், அப்புறம் யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்திம் அவைத்தி நித்தியம், இதெல்லாம் வந்து ஒட்டுக்கா சேர்ந்துதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நச்ச பூத சந்தக, இதையும் சேர்ந்து பார்த்தோம். இப்போ இதை பார்க்கும்போது நம்ம வந்து எதை பத்தி பார்த்தோம்னா அவஸ்தாத்ரய விவேகம். அவஸ்தாத்ரய விவேகம்னா நமக்கு வந்து ஏற்கனவே அனுபவம் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அது என்னது? கனவு, நனவு, உறக்கம். இந்த 3 கனவு வந்து ஸ்வப்னம், நனவுங்கிறது ஜாகிரத்து, அப்புறம் சுஷுப்திங்கிறது உறக்கம். இந்த 3மே நமக்கு அனுபவம் ஆயிட்டு இருக்கு இல்லையா. அனுபவத்தை தான் ஆராய்ச்சி செய்யணும். பரீட்சைலோகான் கர்மச்சிதான். வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்களை தான் ஆராய்ச்சி செய்யணும். ஆராய்ச்சி செய்யும் போது நமக்கு ஒரு அறிவு ஏற்படும். அந்த அறிவை துணையா கொண்டு நம்ம தொடர்ந்து இந்த ஆத்ம தத்துவத்தை நாம் விசாரம் செய்ய வேண்டும். இது வந்து நம்ம அனுவாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏற்கனவே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்களை நம்ம விசாரம் செய்தோம் அப்படின்னா அதை பத்தி சாஸ்திரம் வந்து நமக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னா அதுக்கு பேர் அனுவாதம் அப்படின்னு பேரு. நம்ம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா அது ஆத்ம தத்துவம். புதுசா கத்துக்கிறது வந்து சாஸ்திரம். நமக்கு ஆத்ம தத்துவம் பத்தி தெரியாது, நான் யாருங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ அதை வந்து சாஸ்திரம் எனக்கு புதுசா சொல்லுது. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லுது, ஆனா நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணாம விட்டுருப்போம். அந்த வேலையை சாஸ்திரம் பண்ணி கொடுத்துருது. நம்ம வந்து எவ்வளவு சோம்பேறி அப்படிங்கிறது சாஸ்திரத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் இவனுக்கு வந்து ஆராய்ச்சி செய்ய மாட்டாங்க கண்டிப்பா, அதனால நம்மளே சொல்லி தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அது சொல்லிடுது. சரிங்களா? அப்போ வந்து அந்த அனுபவங்களை கொண்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்ல 2 ரூல்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன ரூல்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருளில் இருந்து வேறானவன். இதை எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லணும், சுஷுப்திக்கு போயிடக்கூடாது. சரிங்களா? யாரை கேட்டாலும் சொல்லணும். என்னது? படும் பொருளில் இருந்து வேறானவன். இது ரொம்ப ஈஸி இல்லையா? அப்புறம் ரெண்டாவது, அனுபவிக்கப்படும் பொருளில் இருக்கின்ற குணங்கள் அந்த பொருளை சார்ந்ததே ஒழிய அனுபவிப்பவனை சார்ந்ததல்ல. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஃபர்ஸ்ட் ரூல்ஸை வச்சு நான் சாட்சி அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நான் திருக்கு, மற்றதெல்லாம் திருஷ்யம். நான் ஆத்மா, என்னால் அறியப்படும் பொருள்கள் அனைத்தும் அனாத்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது ரூல்ஸ் வந்து அனுபவிக்கப்படும் பொருளில் இருக்கின்ற குணங்களானது அந்த பொருளை சாருமே அன்றி அது என்னை சாராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த குணங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது எது குணம்? இப்போ இந்த மாயா தான் வந்து ஜகத்தா இருக்கு. இந்த மாயா வந்து எதனால் ஆனது? 3 குணங்களால் ஆனது. அப்ப இங்க பாக்குறது எல்லாமே குணங்கள் தானே. பிரம்மத்தை தவிர மீதி இருக்கிறது அனைத்துமே குணம். நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, இவருக்கு நிறைய நல்ல குணம் இருக்குங்க, இவனுக்கெல்லாம் வந்து குணமே சரியில்லை, இப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா. அது மட்டும் குணம் கிடையாது. அதுவும் குணம் தான், அது மட்டுமே குணம் கிடையாது. இந்த சரீரமே ஒரு குணம் தான். இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இந்த நனவு உலகத்துல இப்ப இருக்கோம். அப்புறம் தூங்குறோம், கனவு காண்றோம்னு வச்சுக்கலாம். கனவு காணும் போது அங்க ஒரு உலகத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் தான் அங்க இருக்கா? கிடையாது. இங்க இருக்கிறது வேற, அங்க இருக்கிறது வேற. இங்க இருக்கிற ஒரு பொருளையும் நம்ம அங்க பார்க்க முடியாது. நீங்க சொல்லலாம், நான் வந்து இந்த கனவுல இந்த லேப்டாப்பை நான் கனவுல பார்த்தேன், அப்ப அதை கொண்டு வந்து இங்க யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இங்க பார்த்த லேப்டாப் மாதிரி நீ அங்க பார்த்திருக்க. அது வேற, இது வேற. அது வேற உலகம், இது வேற உலகம் இல்லையா? அப்போ அது வேற உலகம், இது வேற உலகம் அப்படிங்கிறப்போ இங்க இருக்கிறது எதுவுமே அங்க இல்லை, அங்க இருக்கிறது எதுவுமே இங்க இல்லைன்னா ரெண்டையுமே நான் பார்த்திருக்கேன். அப்ப நான் ரெண்டிலிருந்து வேறானவன் தானே. இது முதல் விஷயம். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்ப வந்து இந்த 2 பானை இருக்கு. இந்த பானை ஒரு அளவுக்குட்பட்டது. இப்போ இந்த பானை இது ஒரு அளவுக்குட்பட்டது. இப்ப இந்த பானைய ஒரு சின்ன ஒரு டப்பா இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இந்த சைஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள இந்த பானை போயிடும் இல்லையா? ஆனா அதே சைஸ் டப்பாக்குள்ள இந்த பானை போகுமா? போகாது. காரணம் என்னன்னா இது பெருசா இருக்கு இல்லையா?
அப்போ என்னன்னா இந்த அளவை பேஸ் பண்ணி இதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லையா? இப்போ இந்த அளவு அப்படிங்கிறது இந்த பொருளுக்கான குணம் தானே. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? அனுபவிக்கப்படும் பொருளில் இருக்கின்ற குணங்கள் அந்த பொருளை சாருமே அன்றி அனுபவிக்கும் என்னை சாராது, அனுபவிப்பவனை சாராது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த பானைக்கு இருக்கிற மாதிரி இந்த அளவுக்குட்பட்டது அப்படிங்கிறது தானே நம்ம சரீரத்துக்கும் இருக்கு. அப்ப இந்த சரீரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுடையவன் அப்படிங்கிறது அந்த சரீரத்துடைய குணம் தானே. அப்ப அறியப்படும் நான் அதிலிருந்து வேறானவன் அப்படின்னா நான் அளவுக்கு உட்பட்டவன் அல்ல. புரிஞ்சதுங்களா? அப்ப நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன். எல்லா இடத்துலயும் இருந்தேன்னா அதுக்கு பேர் என்னது? சத்து. புரிஞ்சதுங்களா? இப்போ இந்த பானையை நான் கீழே போட்டு உடைக்கிறேன். இந்த பானையை நான் கீழே போட்டு உடைக்கிறேன்னா உடஞ்சிரும் இல்லையா? ஏன்னா இந்த பானையோட குணம் அப்படிப்பட்டது. இந்த பானைக்குன்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தானே சரீரத்துக்கும். அப்போ சரீரத்துக்கு பிறப்பு இறப்பு இருக்கு அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு என்பது அந்த சரீரத்துடைய குணம். அப்போ அந்த சரீரத்துடைய குணமானது சரீரத்தை சாருமே என்று என்னை சாராது இல்லை. அப்ப நான் பிறப்பிறப்பற்றவன், எனவே நான் சத்து. ஃபர்ஸ்ட் நான் திருக்குங்கிறத வச்சு என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் சித்து அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது அளவுடையது, அழியக்கூடியது அப்படிங்கிறப்போ இதெல்லாம் அந்தந்த பொருளுக்குரிய குணங்கள். அப்போ அதை அனுபவிப்பவனாகிய நான், அனுபவிக்கப்படும் பொருளிலிருந்து அனுபவிப்பவன் வேறானவன். அப்புறம் அதனுடைய குணங்கள் அந்த பொருளையே சார்மை என்று அனுபவிப்பவனை சாராது. அப்படிங்கிறப்ப நான் அழிவற்றவன். அப்புறம் நான் என்றும் இருப்பவன், எல்லா இடத்தையும் சர்வ வியாபகம் அப்படிங்கிறதெல்லாம் சித்த குறிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒரு பொருள் அளவுடையது அப்படிங்கிறப்பதான் அது எனக்கு எல்லாமே இருக்குங்க, ஆனா ஒரே ஒரு குறை. இப்படி சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சுகமா இருக்க முடியாது அவங்களால. அப்போ நான் அளவற்றவன் அப்படிங்கிறப்போ நமக்கு இன்னொரு பேர் அதுக்கு என்ன சொல்லலாம்? பூர்ணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பூர்ணம் அனந்தம் அப்படின்னு சொல்லலாம். அனந்தம் அப்படின்னாலே அது சுகம் தான். அதுதான் சச்சித் சுகம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இன்னொன்னும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா அப்சல்யூட் டைம். அதாவது இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கும் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கும் நான் அப்படிங்கிறது மனிதன். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ நான் அப்பாவுக்கு மகன், அப்புறம் அண்ணனுக்கு தம்பி, இப்படி பல விதங்கள்ல ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது போகக்கூடியது. அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரே ஒரு தாய்மாமா இருக்கார். ஒரே ஒரு தாய்மாமா. இப்போ அந்த இவர் பிறந்த உடனே இவர் மருமகன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்துருது. ஆனா இவர் மனிதன்கிறது பிறக்கும் போதும் வருது. அது கூடவே சேர்ந்து என்ன வருது? அந்த தாய்க்கு இவர் மகன், தந்தைக்கு மகன், அப்புறம் அந்த தாய் மாமாக்கு மருமகன், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துருது. இதெல்லாம் ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் தானே. இப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் தான் ஒரிஜினல் ஸ்டேட்டஸா? கிடையாது. மனிதன் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். ஒருவேளை ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் தான் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா அவர் மருமகன்கிறது தான் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் அவருக்கு மாமியார், அத்தை. எல்லா ஆண்களும் அந்த அந்த பையனுக்கு யாரு? தாய்மாமா. ஆனா அப்படி இல்லை இல்லையா? அப்போ அந்த தாய்மாமா இறந்துட்டார் அப்படின்னா இவருடைய அந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸா இருக்கக்கூடிய மருமகன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் மட்டும்தான் சாகுதே ஒழிய இவர் அப்படியே தான் இருக்கார் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆத்மாவுக்கு 3 ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் என்னது? ஜாகிரத்து, ஸ்வப்னம், சுஷுப்தி அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இந்த ஜாகிரதே தான் இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு கனவே வராது, நம்ம உறங்கவே முடியாது. சரிங்களா? அப்போ இந்த 3மே என்னுடைய ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்ன? ஆக்சுவலா நான் பேசுற மொழியை வச்சு எனக்கு ஒரு ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? நான் இருக்கிற இடத்த வச்சு எனக்கு ஒரு ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கு. இதெல்லாம் உண்மையா? இப்போ நான் பேசுற மொழி தமிழ் அப்படின்னா தமிழன் அப்படிங்கிற ஒரு ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கு. நான் வசிக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னா இந்தியன்கிற ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ். இது எதுவுமே உண்மை கிடையாது. இதெல்லாம் ஆனால் தேவை எதுக்குன்னா டிரான்சாக்ஷனுக்கு. உலகத்துல பார்க்கக்கூடிய அத்தனையுமே எதுக்காக அப்படின்னா டிரான்சாக்ஷனுக்காக. ஜஸ்ட் டிரான்சாக்ஷன், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஜாதி விட்டு இந்த ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் சொல்றது எதுக்காக? டிரான்சாக்ஷனுக்காக, வேற எதுக்குமே கிடையாது. சரி, அப்போ இது மாதிரி ஆத்மாவுக்கு 3 ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கு. பட் அது உண்மை கிடையாது. அப்போ ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா? 3 ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்குன்னா ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டஸை சொல்லும் போது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா அதை 4வது அப்படின்னு சொல்லுது. அதுதான் துரியம் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த துரியமானது எப்படிப்பட்டதாக இருக்குது? அந்த 3ஐயும் அறியக்கூடியதாக இருக்கு.
எத்தனை காலத்துக்கு ஒரு வாட்டி அறியுது? 72 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து கனவு நனவு உறக்கத்தை அறியறேனா? அப்படியெல்லாம் கிடையாது. நித்தியம். அதுதான் எது ஸ்வப்ன ஜாகர சுஷுப்திம் அவைத்தி நித்தியம். என்றைக்குமே நான் அறிந்து நித்தியம் அப்படின்னு சொல்லி இதுல வருது இல்லையா? எல்லா சதா சர்வ காலமும் நான் அந்த மூன்றையும் அறிந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப அந்த மூன்றிலிருந்தும் நான் வேறானவன். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு அந்த நச்சபூத சங்கர் வந்து நம்ம அதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சரீரமாகட்டும், அப்புறம் கனவு உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய சரீரமாகட்டும், இதெல்லாம் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பொருள்களால தானே உருவானது. அப்போ இங்க இருக்கக்கூடிய பொருள்களால உருவானதுன்னா நான் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். இங்க இருக்கக்கூடிய பொருள்களால உருவான இந்த சரீரம் தான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா எப்பயுமே இந்த சரீரத்தோட தான் இருக்கணும். ஆனா அப்படி இருக்கிறது இல்லை. எனவே நான் வந்து இந்த பஞ்சபூதங்களும் கிடையாது, இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம எதை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, பரமஹம்சகதி, அப்புறம் ஹிருதி சம்ஸ்புரத்து, அதுக்கப்புறம் நிஷ்கலம், இந்த 3 விஷயங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஆர்டர்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, எது வேணா பார்க்கலாம். நம்ம வந்து எது பார்க்கலாம்? பரமஹம்சகதியும் பார்த்துடலாங்களா? பரமஹம்சகதியும் பார்த்துடலாம். சரி, எல்லா மனிதர்களுமே வந்து இந்த வேதாந்தத்தை நோக்கி வந்துதான் ஆகணும். ஏதோ ஒரு கட்டத்துல வந்துதான் ஆகணும். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க எதுல இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல எல்லாருமே வாழ்ந்த வாழ்க்கை எதுவாக இருக்கும்? மெட்டீரியல் லைஃப். மெட்டீரியல் லைஃப், மெட்டீரியல்னா வந்து லோகாயுத வாழ்க்கை, உலகாயுத வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் இதை அடைகிறது தான் இலக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே கூட வாழ்ந்திருப்போம். அதனால வந்து யாராச்சும் ஒருத்தங்க மெட்டீரியல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டாம். என்னடா இவங்க இப்படி இருக்காங்க, நான்லாம் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா, இப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி தான் இருந்தோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா நம்மளும் அந்த ஒரு ஒரு படத்துல வந்து இந்த வாட்சை வச்சுட்டு பாஸ்ட்டை நோக்கி போவாங்களே, அந்த மாதிரி போய் பார்த்தா நம்மளும் அவங்கள மாதிரி தான் இருந்திருப்போம். ஸோ நம்மள மாதிரி தான் அவங்க. ஸோ இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருந்து அதுக்கப்புறமா ரிலீஜியஸ் லைஃப் அதுக்குள்ள வந்து அதுக்கப்புறமா தான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வர முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறத இது மாதிரி வேதாந்தம், இந்த தத்துவ ஞானம் குறித்து நம்ம படிக்கக்கூடியது தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ரிலீஜியஸ் லைஃபுக்கு வராம டைரக்டா வந்து இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஷிஃப்ட் ஆக முடியுமா அப்படின்னா சில பேர் ஆயிருக்காங்க. ஆனா அதனால ஒரு யூஸும் இருக்காது. நம்ம நிறைய பேரை வந்து பார்க்கலாம், எனக்கு ஐம் நாட் ரிலீஜியஸ், ஐம் வந்து நான் ஸ்பிரிச்சுவல். அது வந்து என்னன்னா அது ஒரு பெருமை ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. ஸ்பிரிச்சுவல் சொல்லிக்கிறது வந்து அவங்க ஏதோ மேல் ஜாதி அப்படிங்கிற மாதிரியும், ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரி இவங்க அதாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் நல்லா, சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இப்படி டெவலப் ஆனதுனால இதை பத்தி யார் பேசுறாங்களோ அவங்க மட்டும்தான் அறிவாளிகள். இன்னைக்கு ஸ்கூல்ல கூட வந்து சில ஒரு அமைச்சர் இப்படிதான் சொன்னாரு, ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் பகுத்தறிவு இது சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து ரிஜெக்ட் பண்றாரு. அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டா அறிவு இல்லாம இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கூட சிந்திக்காம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் ரிலீஜியஸ் லைஃப். அது சமுதாயத்துல வந்து சில வார்த்தைகள் வந்து புறையோடி போய், தவறாக புறையோடி போய் கிடக்குது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த மதம் அப்படிங்கிறது ஒண்ணு. மதம் அப்படின்னா அது என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரிலீஜியஸ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது என்னங்கிறது நமக்கு தெரியும். சமய வாழ்வு அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது தெரிஞ்சாதான் நமக்கு வந்து அது எவ்வளவு முக்கியங்கிறது புரியும். நம்ம வந்து இது மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி. இப்போ வந்து சங்கரர் இருக்கார் அப்படின்னா, எனக்கு வந்து எப்போ சங்கரருடைய மகத்துவம் தெரியும் அப்படின்னா, சங்கரர் இல்லாத பாரதத்தை கற்பனை பண்ணி பார்த்தாதான் சங்கரருடைய அருமை எனக்கு தெரியும். விவேகானந்தர் அவருடைய அருமை எனக்கு எப்போ தெரியும்? அவர் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நாடு என்ன நிலைமைக்கு போயிருக்கும்? சங்கரர் இல்லாத நிலை இந்தியா வந்து கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஸ்ரீலங்கா மாதிரி இருந்திருக்கும். இந்த ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இது மாதிரியான நாடுகள்ல எப்படி இருக்கு, அது மாதிரி இருந்திருக்கும். அப்போ நம்ம சாஸ்திரம் எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போயிருக்கும். அது வந்து இருந்தாலும் அவங்களுடைய சாஸ்திரமே அழிஞ்சு போயிருச்சு அந்தந்த நாடுகள்ல. நம்ம பார்க்குறோம், நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம். காலையில வந்து சுவாமிஜி சொன்னார் இல்லையா, அப்ப வந்து நம்முடைய இந்த ஆச்சாரியார்கள் ஒவ்வொருத்தங்களுடைய அந்த இருப்பு, அவங்க வந்து எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தவர்கள். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம குருபரானந்த சுவாமிஜி அவங்களுடைய குரு தயானந்த சுவாமிஜி கிட்ட வந்து சன்னியாசம் வாங்கினார், சன்னியாச தீட்சை வாங்கினார். டீச்சிங் வந்து பரமார்த்தானந்த சுவாமிஜி அப்படிங்கிற ஒரு சுவாமிஜி கிட்ட வந்து படிச்சார். அந்த சுவாமிஜி கிட்ட வந்து ஒருத்தர் வந்து புக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறார் கிஃப்டா. என்ன புக்ஸ் அப்படின்னா, அந்த பிரம்மசூத்திரம் இருக்கு இல்லையா, இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வந்து 9 கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்காங்க.
இந்த 9 கமெண்ட்ரிஸ் வந்து என்னன்னா 8 கமெண்ட்ரிஸ் வந்து வேற வேற டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸ் எழுதுனது. 9வது கமெண்ட்ரி வந்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் எழுதுனதை சுருக்கி 9வதா கொடுத்துருக்காங்க. இப்படி அது வந்து நிறைய வேல்யூம் இருக்கு மட்டும் இருக்குது, நிறைய பார்ட் அந்த புக் இருக்கு. அதுல வந்து ஒரு 4 புக்கு கொண்டு வந்து நம்ம குரு இது பரமார்த்தானந்த சுவாமிஜி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் தலகாணி சைஸுக்கு இருக்காம, அவ்வளோ பெருசா இருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறார். சரி, இந்த 4வது புக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி படித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த 4வது புக்கை வந்து ஓப்பன் பண்ணி அந்த கடைசி பேஜை பார்க்குறார். பார்க்கும்போது இத்துடன் 4வது சூத்திரத்திற்கான விளக்கமானது முடிவடைகிறது. எப்படி யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய புக்கு, இந்த மாதிரி 4 புக்கு, 500 சூத்திரங்கள் இருக்கு, 500க்கும் மேற்பட்ட சூத்திரங்கள் இருக்கு பிரம்மசூத்திரத்துக்கு. 505 நினைக்கிறேன், 505 555 என்னமோ சம்திங், சரியா ஞாபகம் இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு ஞானவான்களா இருப்பாங்க. நம்முடைய பாரதமே வந்து ஞான பூமி நம்ம சொல்றோம் இல்லையா. இந்தியாவில் வந்து ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் 3 இடம் வந்து கல்விக்கு சிறந்த ஒரு இடம். எதுனா, ஒன்று நாலந்தா, இன்னொன்று தக்ஷசீலா, 3வது என்ன தெரியுமா? காஞ்சிபுரம். 3வது காஞ்சிபுரம், நம்ம காஞ்சிபுரம். இதுல இந்த நாலந்தா வந்து எங்க இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? பீகார்ல இருக்கு. பீகார் இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்க, அதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன்ல இருந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்தது அது வந்து 6 மாசம், அது ஃபுல்லா எரிஞ்சு முடிகிறதுக்கு 6 மாசம் ஆயிருக்கு. அதெல்லாம் எரிஞ்சு பொழைச்சு கிடக்கிறதே இத்தனை இருக்கு. அப்போ அதெல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஞானிகள் அவங்க இல்லாத காலம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி இப்போ பீகார்ல இருக்கக்கூடிய இந்த நாலந்தா யூனிவர்சிட்டிக்கே இந்த நிலைமை. அப்ப தக்ஷசீலா எங்க இருக்கு தெரியுமா? பாகிஸ்தான்ல இருக்கு. அப்ப அது எப்படி இருக்கும்? காஞ்சிபுரம், அது குறை சொல்ல வேண்டாம், காஞ்சிபுரத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? காஞ்சிபுரமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ என்னன்னா, ஒன்றின் மகத்துவம் நமக்கு தெரியணும் அப்படின்னா அது இல்லாம இருந்தா நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இந்த ரிலீஜியஸ் லைஃப் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இன்னைக்கு வந்து நிறைய பேர் பியூர் பிலாசபி மட்டும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அதுல இருந்து வெளியே வரணுங்கிற அந்த ஒரு கான்சியஸ் கூட அவங்களுக்கு இருக்காது. இதுல என்ன இருக்கு? எல்லாமே பிரம்மமாச்சே, இதுல என்ன? அதான் தயானந்த சுவாமிஜி கேட்பார். ஒருத்தர் வந்து கேட்டாரம்மா, இப்போ எல்லாம் மித்தியா அப்படின்னு சொல்றீங்க, நான் அதர்மமும் செய்யறேனே, அதுவும் மித்தியா தானே அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து தயானந்த சுவாமிஜி என்ன சொல்லுவாரம்மா, எப்ப தர்மமும் மித்தியா தானே, அது செய்யறதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்பாரம்மா. அப்போ தனக்குன்னு வரும்போது எல்லாமே மித்தியா, தன்னை மட்டும் விட்டுருவான். நம்ம சுவாமிஜி இப்படிதான் சொல்லுவார், எல்லாத்தையும் மித்தியான்னு சொல்லுவான், இவனை மட்டும் விட்டுருவான் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிஜி சொல்லுவார். ஸோ அது மாதிரி தனக்கு சாதகமானதை எடுத்துக்குவாங்க எல்லாருமே. அப்போ இந்த ரிலீஜியஸ் லைஃப் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இந்த வாழ்க்கை வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் லைஃப், ரிலீஜியஸ் லைஃப், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்லி வருது இல்லையா? இப்போ இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருக்கக்கூடியவங்களை வந்து நம்ம என்ன சொல்றோம்? மெட்டீரியல் லைஃப் மட்டும் கிடையாது, ரிலீஜியஸ் லைஃப் அண்ட் மெட்டீரியல் லைஃப், இது ரெண்டுலையும் இருக்கிறவங்களை வந்து நம்ம ஸ்டார்டிங்ல வந்து விஷயி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க விஷயத்தை பிரதானமாக கொண்டு ஈடுபடுபவர்கள், விஷயத்தை பிரதானமாக கொண்டு ஏதாவது ஒரு கர்மம் செய்வாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த விஷயிங்கிறவங்க வந்து மெட்டீரியல் லைஃப் அதுல இருக்கிறவங்களாவும் இருக்கலாம், அல்லது வந்து ரிலீஜியஸ் லைஃப்ல இருக்கிறவங்களாவும் இருக்கலாம். எப்ப வந்து அது ரிலீஜியஸ் லைஃப்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம புருஷார்த்தங்கள்ல பாக்குறோம் இல்லையா? புருஷார்த்தங்கள்ல தர்ம, அர்த்த, காம, மோட்சம் அப்படின்னு பாக்குறோம். இதுல தர்மம், அர்த்தம் இது ரெண்டுமே வந்து சாதன புருஷார்த்தம். காமம், மோட்சம் இது ரெண்டுமே சாத்திய புருஷார்த்தம். இப்ப நமக்கு வந்து இன்பம், வீடு பேரு, இந்த ரெண்டும் வேணும் அப்படின்னா அறம், பொருள் இந்த ரெண்டும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் இது நமக்கு சாதனமா, இந்த ரெண்டையும் சாதனமா பயன்படுத்தி இன்பத்தையும் வீடு பேரையும் அடைய முடியும். இந்த வீடு பேருங்கிறது வந்து அதை பத்தின ஒரு நாலேஜே இல்லாம எனக்கு வந்து இன்பம் மட்டும்தான் வேணும், அது வந்து நான் அறம், பொருள் இந்த ரெண்டையும் சாதனமா பயன்படுத்தி நான் வந்து இன்பத்தை அடைவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அவங்கதான் ரிலீஜியஸ் லைஃப், அவங்கதான் சமயவாதி. அதை தாண்டி அதர்மம் அப்படிங்கிறத, அதர்மம் மூலமாவும் நான் இன்பத்தை அடைவேன், சாமியை கும்பிட்றது கூட அதர்மமா செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து வெறும் மெட்டீரியல் லைஃப். அப்போ இந்த விஷயி வந்து 2 வகையா இருப்பாங்க. ஒன்று மெட்டீரியல் லைஃப்ல வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, அப்புறம் ரிலீஜியஸ் லைஃப் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த ரிலீஜியஸ் லைஃப்ங்கிறது வந்து அது என்னது? தர்ம வழியில் பொருளையும், தர்மத்தையும் பொருளையும் சாதனமாக பயன்படுத்துபவர்கள், அப்படி பயன்படுத்தி இன்பத்தை அடைபவர்கள். இன்பம் மட்டும்தான். இப்போ இப்படி வந்து தர்மத்தை மட்டுமே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க இல்லையா? அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால அந்த தர்மத்தின் பலனாக, அது வந்து புண்ணியம் தானே, அப்ப அந்த புண்ணியத்தின் பலனாக அவங்களுக்கு சைடு எஃபெக்டா என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பொருளும் கிடைக்கும்.
ஆனால் சைடு எஃபெக்டாக அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விவேகம் பிறக்கும். இந்த உலகம் நிலையற்றது அப்படிங்கிறது, ஏன்னா அனுபவிச்சு மறுபடியும் நம்ம தேடிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு விவேகம் வரும். அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து விஷயிலிருந்து என்னவா ஆகுறாங்கன்னா விவேகி ஆகுறாங்க. அப்போ ஃப்ரம் விஷயி டு விவேகி, இது 2வது ஸ்டேஜ். சரிங்களா? இப்போ இந்த விவேகி வந்து என்ன, விவேகம் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், நித்திய அனித்திய வஸ்து விவேகம், எது நித்தியமானது எது அனித்தியமானது அப்படிங்கிற ஞானம். இப்போ இந்த ஞானம் மட்டுமே இருந்துட்டாலே நமக்கு வந்து உடனே அந்த விவேகத்தினுடைய பலன் என்னவோ அது வந்து நமக்கு கிடைச்சிருமா? இப்போ விவேகம் வந்து எது நிலையானது எது நிலையற்றதுங்கிறத காட்டி கொடுக்கறத விவேகம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு நிலையற்றது தானே, இப்போ அந்த மாதிரி சாப்பாடு போட்டால் இப்போ வேண்டான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்போ வீடுங்கிறது நிலையற்றது தானே, ஒரு 10 ஏக்கர் நிலமும் ஒரு 4 பங்களாவும் பேர்ல எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம வந்து வேண்டான்னு சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ இதெல்லாம் நிலையற்றதுப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்போ நம்ம வந்து என்னதான் விவேகம் வந்தாலுமே நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வைராக்கியம் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. அந்த வைராக்கியத்துக்கும் விவேகத்துக்கும் வந்து இடையில ஒரு கேப் இருக்கு. ஸோ அந்த கேப் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். அப்படி கம்மியாகி அடுத்து மூன்றாவது ஸ்டேஜில் வந்து அவன் என்னவா ஆகுறான்னா விராகி. விராகிங்கிறது தான் என்னது, வைராக்கியம், வைராக்கியத்தை அடையற்றவன். இந்த வைராக்கியம் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஏன்னா சில டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வைராக்கியம் வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்டோம் அப்படிங்கிறத வந்து இந்த தாயுமான சுவாமிகள் மாதிரி பல பேர் வந்து எழுதியிருப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியுது, எது நித்தியம் எது அனித்தியம் தெரியுது, ஆனால் இந்த பாழா போன இந்த மனசு இதை விட்டு தொலைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அதுலேயே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஃப்ரம் விஷயி டு விவேகி, தென் விவேகி டு விராகி அப்படின்னு சொல்கிறோம். இந்த விராகியா ஆனதுக்கப்புறம் மனசு ஓரளவுக்கு சாந்தமாயிரும். இந்த வைராகியம்ங்கிறது என்னது, பற்று இல்லாத நிலை, பற்றின்மை அப்படின்னு சொல்கிறோம். பற்றின்மை அப்படின்னா எதையுமே அனுபவிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது கிடையாது. மனம் வந்து ஒரு விஷயத்தை வந்து தூண்டுறதுனால அந்த தூண்டுதலின் அடிப்படையில் செயல் செய்யாதவர்கள். இப்போ நம்மளுடைய மனசு வந்து இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ் இருக்குன்னு வைங்க, இப்போ பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த பிரியாணி சாப்பிடணும், ஒரு இடத்துல போகிறேன், பிரியாணி வாசனை வந்துருச்சுன்னா ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற வாசனைகளே நம்மளை வந்து அங்கே எங்கன்னு போக வச்சுட்டு இருக்குது. அது போக இந்த வாசனை வேற நம்மளை வந்து என்ன பண்ணிடுவோம், கடையை நோக்கி கூட்டிகிட்டு போயிடும் இல்லையா? அப்போ இந்த மனசு வந்து இந்த விஷயத்த தூண்டிருச்சு, அதுக்காக நான் போய் அந்த விஷயத்த அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன ஆயிருக்கோம், மனசு தூண்டக்கூடிய விஷயங்களுக்கு அடிமையாயிருக்கோம்னு அர்த்தம். அப்போ மனம் என்னதான் நம்மளை வந்து எந்த விஷயத்தை அனுபவிப்பதற்கு தூண்டினாலும் என்னுடைய கண்ட்ரோல்ல நான் இருக்கிறதுக்கு பேர் தான் வைராக்கியம் அப்படின்னு சொல்றது. அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு எதையுமே அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி எமோஷன் ஆகி கத்துறது இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்ல மனசு தூண்டுறதுனால கத்துவேன், ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த இடத்துல இப்படி கத்துனாதான் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட எப்படி கோவப்படணுமோ அப்படி கோவப்படுவேன். ஒரு ஆக்டிங் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சினிமாவில் பார்க்குறோம் இல்லையா, ஆக்சுவலா ஒரு ஞானிக்கு வந்து உலகம் சினிமா தான். 24 கண்ணை திறந்தா போதும் சினிமா, கண்ணை திறந்தான்னு கூட கண்ணை மூணாலும் அவங்களுக்கு வந்து உறக்கம்ங்கிற சினிமா ஓடிட்டு தான் இருக்கு, அறியாமை அப்படிங்கிற எதுவுமே தெரியலங்கிறது ஓடிட்டு தான் இருக்கு. சரி, அப்போ இந்த வைராக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு, விராகி அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணணும், அதோட வந்து எல்லாமே முடிஞ்சதா அப்படின்னா கிடையாது, அதுக்கு மேலேயும் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல வந்து ஸ்திரமா உட்கார்ந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த கவன சக்திங்கிறது நமக்கு வர வேண்டியது இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம வர வைக்கிற அது யோகி அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃப்ரம் விஷயி டு விவேகி, அப்புறம் விவேகி டு விராகி, அதுக்கப்புறம் யோகி அப்படின்னு சொல்றோம். இப்போ 4 ஸ்டேஜ் பார்த்துட்டோம் இல்லையா. இந்த யோகி என்ன பண்ணணும், அடுத்தது வந்து ஞானி ஆகணும். அப்போ ஞானி ஆகணும்னா என்ன பண்ணணும், ஞானத்தை கேட்கணும், உபனிஷத் படிக்கணும், குரு மூலமா வந்து உபனிஷத் படிக்கணும். இப்போ ஞானியாகவும் ஆயாச்சு, இதுக்கப்புறம் கடைசி என்ன ஆகணும், ஞான நிஷ்டன், அந்த ஞானத்தில் நிலை பெறுதல். இப்போ அதுக்கும் ஒரு டைம் எடுக்கும். ஞானி ஆயிட்டாங்க, ஞானம் கிடைச்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு, நான் தான் பிரம்மம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மண்ணள்ளி போட்டுக்கிறது. அந்த மாதிரி திரும்ப நம்ம மண்ணள்ளி போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இருக்கோம். அடுத்து ஞான நிஷ்டன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ என்ன, நான் இன்னொரு கதை சொல்கிறேன், சுவாமிஜியும் சொல்லியிருக்காரு இந்த கதை. என்னன்னா ஒருத்தருக்கான், அவன் வந்து தன்னை பூனைன்னு நினச்சிட்டு இருந்தான், நம்ம மனுஷன் தான் ஆனால் பூனைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டினதுக்கப்புறம் அவரை வந்து தெளிவாக புரிய வச்சுட்டார், நீ வந்து மனுஷன்தான் அப்படிங்கிறத புரிய வச்சுட்டார். அவனும் வந்து புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் மறுபடியும் ஏதோ சம் ப்ராப்ளம். அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள அவங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்னப்பா என்ன ஆச்சு, நீ தான் மனுஷங்கிறது புரிஞ்சுக்கிட்டே இல்லை, இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்போ
அவன் சொல்லியிருக்கான், இல்லைங்க டாக்டர், நீங்க சொன்னது எனக்கு புரியுது, நான் மனுஷங்கிறத நான் நம்புறேன். ஆனா வெளியே போனேன் அப்படின்னா வெளியே நாய் இருக்குமே, அந்த நாய்க்கு நம்ம பூனை அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? நான் மனுஷங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? நான் பூனை இல்லைங்கிறது அது தெரிஞ்சிருக்குமா? இப்படி ஒரு டவுட்டு. அப்ப அந்த மாதிரி நமக்கு வந்து சுவாமி நான் பிரம்மங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா பிரம்மமா என்னால இருக்க முடியலையே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிட்டு வர்றோம் இல்லையா? பழையபடியே வந்து அந்த சில்லறத்தனமான லைஃபே திரும்ப வாழ்ந்துட்டு இருக்கேன், இதே மாதிரியே இருக்கேன், லைஃப்ல ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அது மாறணும் அப்படின்னா அதுதான் வந்து ஞான நிஷ்டன், ஞானத்தில் நிலை பெற்று இருத்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஞான மறதி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நமக்கு வந்து ஆகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த ஞானம் எப்போ மறந்து போகுதோ அப்போ வந்து நமக்கு வரக்கூடியது விபரீத பாவனை அப்படின்னு சொல்றோம். இந்த விபரீத பாவனைங்கிறது என்ன? நான் ஒன்றாக இருக்க நான் வேறொன்றாக என்னை கருதி கொள்வது விபரீத பாவனை. இதுக்கு முன்னாடி அதுதான் நமக்கு சரியான பாவனையா இருந்தது. ஞானத்துக்கு முன்னாடி நான் மனுஷங்கிறது தானே உண்மை, இதுக்கு மேல வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு தெரியுது இதெல்லாம் வந்து நான் கிடையாது, நான் பிரம்மம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் மனிதன் எப்படி வந்து அவன் வந்து நான் மனிதன் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுமே நாய்க்கு வந்து அந்த டவுட் போயிருக்குமா போயிருக்காதாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த மாதிரி நமக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி நம்ம வந்து அந்த ஞானத்திலேயே நான் பிரம்மம் அப்படிங்கிறதுல அந்த உறுதியான ஞானம், அந்த ஞானத்திலேயே நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது தான் ஞான நிஷ்டர் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து இப்போ நம்ம விஷயி விவேகி இப்படி சொல்லிட்டு வந்த மாதிரி ஞான நிஷ்டி அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது, ஞான நிஷ்டன். சரிங்களா? சரி, இப்போ எதுக்காக இவ்வளோ இது சொன்னது அப்படின்னா, இந்த ஞான நிஷ்டன் அப்படிங்கிறவங்க பரமஹம்சர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஞான நிஷ்டன்கிறது யாரு? பரமஹம்சர்கள். இந்த பரமஹம்சன் அப்படிங்கிற அவங்க ஒரு விதமான சன்னியாசி. சரிங்களா? இப்போ இன்னொரு விதமான கேட்டகரைசேஷன் பார்க்கலாம். இந்த முமுக்ஷு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? முமுக்ஷுனா என்னது? மோட்சத்தின் மீது தீராத இச்சை உடையவன். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து முமுக்ஷு அப்படின்னா கொடுத்தாலும் வேண்டாம், வாப்பா உனக்கு மோட்சம் கொடுக்குற, வேண்டவே வேண்டாம், நீங்க யார் எனக்கு மோட்சத்தை கொடுக்குறதுக்கு, நான் இப்ப நல்லா இருக்கேன் கிளம்புங்க, இப்படி சொல்றவங்க வந்து யாரு? முமுக்ஷு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து மந்த முமுக்ஷு. இந்த மந்த முமுக்ஷுங்கிறவங்க வந்து மோட்சங்கிறது அவங்களுக்கு வந்து இலக்குங்கிறது ஆயிடுச்சு. ஆனா அவங்க உங்களுக்கு எத்தனை இலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க புக்கை பெரட்டி பார்த்தோம்னா, அப்படியே நம்ம திறந்து பார்த்துட்டு இருந்தோம்னா 5432 இந்த மாதிரி இருக்கும். இத்தனை விஷயங்கள், எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் முடிக்க வேண்டாமா, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வர முடியும் அந்த மாதிரி சொல்லுவோம். எப்ப நீ பிறக்கவே இல்லை, பிறந்திருந்தா தானே உனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போ தெரியல, அப்போ மோட்சத்தினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியல. நமக்கும் கூட நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், நமக்கு இந்த வைராக்கியம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அப்படின்னா எந்த அளவுக்கு இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோங்கிறது தெரிஞ்ச போது எந்த அளவுக்கு வைராக்கியம் வந்திருக்குங்கிறது தெரியும். சரி, இப்போ அடுத்தது மந்த முமுக்ஷுல இருந்து மத்தியம முமுக்ஷு. இந்த மத்தியம முமுக்ஷுங்கிறவங்க வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்கு, ஆனா அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு மோட்சம் தான். அந்த 5432 பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே பின்னாடி போய் போய் அப்படி நமக்கு இன்னொன்று என்னன்னா, இந்த ஆசைகள் இதுதான் எனக்கு இலக்குன்னு சொல்லி நம்ம ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் போட்டோம்னு வைங்க, ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா 10 லிஸ்ட் ஆட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா வீடு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வச்சிடறோம். வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வீடுங்கிறத அழிச்சிருவோம். ஆனா வீட்டுக்கு தகுந்த பொருள்கள் வாங்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 BHK ரூம்ல இருந்திருப்போம், 3 BHK வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த ரூம்ல காலியா இருக்கு, என்ன பண்றது, போடு ஒரு சோஃபாவை போடு, ஒரு நல்ல பெரிய மரக்கட்டுலாம் வாங்கி போடு. அப்போ இந்த மாதிரி என்னென்ன வேணும், ஒரு 4 AC தேவைப்படும், ஹாலுக்கு ஒன்று, 3 பெட்ரூமுக்கு, அப்புறம் வந்து ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஃபேன் தேவைப்படும், ஒரு ஃபேனாச்சும் தேவைப்படும், ஹாலுக்கு ஒரு 2 ஃபேன் தேவைப்படும். அப்போ எவ்வளோ ஆச்சு, 4 5, அப்புறம் கிச்சனில் வேற ஒன்று போட்டு வச்சுக்குவாங்க, 6 ஃபேன் தேவைப்படும். அப்போ லிஸ்ட் போயிட்டே இருக்கா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் ஆசைகள். ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையும் விட எனக்கு பிரதான ஆசையாக இருப்பது மோட்சம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃபர்ஸ்டா நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா மத்தியம மோக்ஷு. எனக்கு இதுவும் வேணும், இதுதான் ஃபர்ஸ்ட், ஆனா இதுக்காக நான் சில விஷயங்களை செட் பண்ண வேண்டியது இருக்குஞ்சி அப்படி சொன்னா அது என்னது, மத்தியம முமுக்ஷு. அடுத்தது தீவிர முமுக்ஷுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த தீவிர முமுக்ஷுங்கிறது வந்து என்னப்பா வேணும், மோட்சம் வேற, மோட்சம் வேற, மோட்சம் இதுக்கு மேல வேற என்ன இருக்கு, தலையில தீப்பத்தி எரியுது, எங்க ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, தண்ணி வேணும், குழந்தைங்களை ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடுறேன், தண்ணி வேணும், ஏங்க அவங்க தோட்டக்காரன் பாருங்க கத்திட்டு இருக்கா, தண்ணி வேணும், எது சொன்னாலும் எனக்கு தண்ணி வேணும். அந்த மாதிரி எது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே நம்ம மோட்சம் தான் வேணும், எது வேணும்னு கேட்டாலுமே மோட்சம் தான் வேணும். இப்படி இருந்தவங்க தான் யாரு, சங்கரர். இப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்கள் நம்ம குரு பரம்பரையில பார்க்கக்கூடிய அத்தனை குருமார்களும் வந்து இப்படித்தான் இருந்திருக்காங்க.
நம்ம சுவாமிஜியோடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் கூட நம்ம சுவாமிஜி வந்து இப்படியெல்லாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுறோம். இப்படியெல்லாம் வகுப்பு கேட்க முடியுமாங்கிற ஆச்சரியமும் இருக்கும். சுவாமிஜி வந்து சொல்லியிருக்காரு, தயானந்த சுவாமிஜியோட எல்லா கிளாஸும் கேட்டிருக்காராமா, குருபரானந்தா சுவாமிஜியோட எல்லா கிளாஸும் கேட்டிருக்காராமா. நம்ம குருபரானந்தா சுவாமிஜி கிளாஸஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி நான் ஒரு நாள் வந்து கால்குலேட் பண்ணேன். ஒரு நாளுக்கு ஒரு கிளாஸ்ன்னு கேட்டா எத்தனை வருஷத்துல முடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா 4 வருஷம். அப்ப 4 வருஷம் விடாம கேட்டிருக்காரு இல்லையா? அது போக கேட்டதை நினைவுல வச்சு சொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நமக்கு கேட்டது கொஞ்ச நேரத்துல மறந்துடும். என்னப்பா சொன்ன நீ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அப்போ இந்த அளவுக்கு டெடிகேஷன். யாருக்காக இத்தனை எழுதுறாரு? நமக்காக தானே எழுதுறாங்க. அது ஆலயம் கருணாலயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? சங்கரர் மட்டும் கிடையாது, இந்த குரு பரம்பரையில வரக்கூடிய எல்லா ஆச்சாரியார்களும் ஆலயம் கருணாலயம் தான். சரி, இப்ப இந்த தீவிர முமுக்ஷு தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எது கதியா இருக்கும் அப்படின்னா, இந்த பரமஹம்சர்கள் எதை அடைந்தார்களோ அவர்களுக்கு எது கதியோ. பரமஹம்சர் அப்படின்னா இந்த சன்னியாசிகள்ல வந்து நம்ம வந்து அதுலயும் கேட்டகரைசேஷன் என்னது, குடிச்சகன். குடிச்சகன் அப்படின்னா குடிசை போட்டு அதுலயே குடிய இப்போ வந்து குடிசை போட்டு வாழ்றவங்க, அதான் அந்த குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிசை போட்டு வாழ்வாங்க. சரி, அடுத்தது குடிசை போட்டு ஒரு இடத்துல வசிப்பாங்க. அப்புறம் பகூதகன். பகூதகன் பகு அப்படின்னா தண்ணீர். இப்போ வந்து நம்ம ஊர்லயே வந்து பவானி தண்ணி, மேட்டுப்பாளையம் தண்ணி, சிறுவாணி தண்ணி இப்படி எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு தண்ணியும் டேஸ்ட் மாறும் இல்லையா? கிடைச்ச தண்ணியை குடிச்சிட்டு இருப்பாங்க. எந்த எந்த இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்களோ அங்க என்ன தண்ணி கிடைக்குதோ அதை குடிச்சிட்டு அவங்க வாழ்வாங்க. இதுதான் வேணும். நமக்கு சிறுவாணி தண்ணி தானே டேஸ்டா இருக்கும். இப்போ எனக்கு அந்த தண்ணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க பகூதகன். அப்புறம் பரிவ்ராஜன். இந்த பரிவ்ராஜன் வந்து அவங்க வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. பசி வந்தாலோ தூக்கம் வந்தாலும் அவங்க ஒரு இடத்துல வந்து ஒதுங்கி தூங்குவாங்க, திரும்பவும் நடைய கட்ட ஆரம்பிச்சுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி. அப்புறம் ஹம்சன் அப்படிங்கிற ஒரு சன்னியாசி. இவங்க வந்து என்னென்ன ஹம்ச அப்படிங்கிற ஒரு பறவை, அன்னப்பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பாலையும் தண்ணியும் தனியா பிரிச்சிடும். அது மாதிரி இவங்க வந்து எப்படிப்பட்டவங்களாமா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்த்து அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்களாமா. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்துட்டு என்ன ஸ்டேஜில் இருப்பாங்க, இன்னும் அவங்க ஞானியா இருக்கலாம், பட் ஞான நிஷ்டரா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா பரமஹம்சன் அப்படிங்கிறவங்க இப்படிதான் இருக்கணுங்கிறது கிடையாது. நம்ம சுவாமிஜி மாதிரி இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அவங்க வந்து இந்த தலையில வந்து அந்த துணி இப்படி போட்டுக்கணும், அல்ல அப்படி போட்டுக்க கூடாது, அவங்க வந்து நடந்துகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. இதுல என்ன சொல்றார், பரமஹம்ச கதிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்படிப்பட்டவர்கள் எதை கதி அப்படின்னா அந்த அடைகிறது அவங்களுடைய இலக்கு. இப்படிப்பட்ட ஹம்சர்களுக்கு எந்த ஒன்று கதியாக இருந்ததோ அந்த கதி நான் அப்படின்னு சொல்லுது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம சுவாமிஜி எதை அடைவதற்கு முயற்சி செய்தாரோ அது நான். என்ன அடையிறதுக்கு அவர் முயற்சி செஞ்சிருக்கார். இப்படி புரிஞ்சுக்கணுங்கிறார். எப்பேற்பட்ட வார்த்தை அது. அப்ப இப்படி தினமும் காலையில சிந்திக்கணுமாமா. சங்கரரே என்ன அடையிறதுக்கு தான் இத்தனை முயற்சி செஞ்சார். என்ன அடையிறதுக்கு தான் மத்திய பிரதேஷ் போனார். இப்படி சிந்திக்கணும். இப்ப நம்ம வந்து நான் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கு இல்லையா? நான் அப்படின்னு சொல்லப்போ வந்து சரீரத்தோட நம்மளை புரிஞ்சுக்கிறோம். இப்பவுமே எப்படி என்ன அடைகிறதுக்காக வந்து அவர் மத்திய பிரதேஷ் போனாரா? நான் இங்க இருக்கிறேன் இப்படியெல்லாம் தோணும். சரீரத்தை வச்சு நம்ம வந்து பார்த்து பழகிட்டோம். அப்படி கிடையாது. நான் எப்பயுமே இருந்தேன், இல்லாமை என்பதே கிடையாது எனக்கு. அப்போ அப்படிப்பட்டவன் தான் நான் அப்படின்னு சொல்லி அந்த நான் என்ற அந்த அபிமானம் வந்து சொல்லுக்கான பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லி அதுலதான் என்னுடைய அபிமானம் போகணும். இப்போ இது புரிஞ்சதுங்களா? பரமஹம்ச கதி. சரி, இப்போ அடுத்தது வந்து 2 இருக்கு, நிஷ்கலம் அப்புறம் வந்து ஹிருதி சம்ஸ்புரத்து. 2ல எது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? நிஷ்கலம் பார்த்துடலாமா? நிஷ்கலம். இந்த நிஷ்கலம் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து எடுக்கிறார் அப்படின்னா, முண்டக்க உபனிஷத்துல இருந்து எடுக்கிறார். சரிங்களா? இது வந்து எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னா, ஆத்ம பகுத்துவ பிராந்தி நிராகரண போதக வாக்கியம். என்ன ரொம்ப பெருசா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சிம்பிள் தான். ஆத்ம பகுத்துவ அப்படின்னா அநேக ஆத்மவாதம், நிறைய ஆத்மாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஆத்ம பகுத்துவ அது பிராந்தி தானே. பிராந்தி அப்படின்னா என்னது? பிரமா, தவறான அறிவு. அப்போ அதை வந்து நிராகரணம் செய்யக்கூடிய போதக வாக்கியம். அதை நிராகரணம், அது இல்லை அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. சரி, அப்போ அதாவது அநேக ஆத்மவாதத்தை, பல ஆத்மாக்கள் இருக்கின்றன என்ற வாதத்தை நிராகரிக்கக்கூடிய, நீக்கக்கூடிய வார்த்தை, அதுதான் நிஷ்கலம் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்டார்டிங்லயே வந்து இந்த சச்சித் சுகம், யத் ஸ்வப்ன ஜாக்கிர சுஷுப்தி இதை பத்தியெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம், இந்த எல்லைக்குட்பட்டது அப்படின்னு சொல்லி
நம்ம இந்த பானையெல்லாம் உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா, அது வந்து அந்த பொருளுக்குரிய குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ சரீரம் வந்து எல்லைக்குட்பட்டது. இப்போ சரீரம் எல்லைக்குட்பட்டதுன்னா அது அந்த சரீரத்துடைய குணம். எனவே 2வது ரூல்ஸ் படி வந்து நம்ம என்ன முடிவுக்கு வந்தாகணும், அனுபவிக்கப்படும் பொருளில் இருக்கின்ற குணங்களானது அனுபவிக்கப்படும் பொருளையே சாருமே அன்றி என்னை சாராது. அப்படிங்கிறப்போ நான் எல்லை இல்லாதவன், எல்லைகள் அற்றவன், பிளவுபடாதவன். மெயினா இதுதான், பிளவுபடாதவன். நம்ம சுவாமிஜி வந்து சொல்லுவார் இல்லையா, இரண்டற்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன் இரண்டற்றது, ஒன்றுன்னு சொல்லலாமே அப்படிங்கிறப்ப நம்ம சுவாமிஜி சொல்லுவார், ஒன்று அப்படிங்கிறத வந்து நம்ம பாதியா கூட ஆக்க முடியும் இல்லையா. ஆனா இரண்டற்றதுன்னு சொல்லிட்டா ஒன்றை வந்து பாதியாக்கிட்டோம்னா 2 ஆயிரும். இரண்டற்றதை எப்படி ரெண்டாக்க முடியும்? அதை வந்து என்னைக்குமே நம்ம ரெண்டாக்க முடியாது. சரி, இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் பானையவே எடுத்துக்கலாம். இதுக்குள்ள என்ன இருக்கு, ஸ்பேஸ். சரி, இப்ப இதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸை இதுக்குள்ள நான் போட்டேன். இப்ப இங்க என்ன இருக்கு, ஸ்பேஸ் தான் இருக்கு இல்லையா. இதுக்குள்ள ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்ம வந்து இந்த மேக்ஸ்ல எல்லாம் வந்து கொள்ளளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் இல்லையா. கொள்ளளவு அது வந்து வேல்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூம்னு நம்ம கண்டுபிடிக்கிற எதை வந்து வேல்யூம்னு சொல்றோம், ஸ்பேஸை தான் வேல்யூம்னு சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த ரூம் வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொல்றோம்னா ஸ்பேஸை தானே சொல்றோம். இப்போ இந்த ரூமை வந்து நம்ம இப்படி சொல்றதுனால இந்த ரூம் வந்து ஸ்பேஸை 2ஆ பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த பானைக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு, இல்லாம இல்லை. ஆனா இந்த பானை ஸ்பேஸை வந்து பிரிச்சிருச்சு, ஸ்பேஸை வந்து பிளவுபடுத்திடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ அது போல நமக்கு எப்படி வந்து இங்க நம்ம எழுப்பி இருக்கக்கூடிய இந்த சுவர் இது வந்து ஆகாசத்தை பிளவுபடுத்தினது போல தோற்றம் அளிக்கிறதோ, அது போல இந்த சரீரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஆத்மா வந்து பல ஆத்மாக்கள் இருக்கு. நமக்கு வந்து நான் பல ஆத்மானே நான் எடுத்துக்கிட்டு நான் வந்து பக்தியில அந்த எப்பயுமே வந்து நான் வேற பகவான் வேற இந்த மாதிரி ஒரு நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு போறேன். இதுவே நல்லா தானே இருக்கு. எனக்கு காலையில சுவாமிஜி சொன்ன மாதிரி பயம் ஜனங்களுக்கு. இந்த ஆத்மா வந்து நிஷ்கலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா பயம், எங்க வைராக்கியம் வந்துருமோங்கிற ஒரு பயம். நிறைய பேருக்கு இப்படி ஒரு பயம் வேற இருக்கு. நீங்க சாஸ்திரம் எல்லாம் படிக்க சொல்றீங்க, திடீர்னு வைராக்கியம் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒரு படத்துல இப்படி இந்த மேல வந்து உட்காந்துருப்பான் ஹீரோ, அப்புறம் எல்லாரும் கீழே எதுக்குடா அங்கே போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போனேன், ஏன்னா நீங்களாம் உயிரோடு இருக்கும்போது நான் எதுக்குடா தற்கொலை பண்ணிக்கணும், நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்டா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி திடீர்னு வைராக்கியம் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் வைராக்கியம் வரல, இவங்களுக்கெல்லாம் வைராக்கியம் வந்திருக்கோ வரலையோ, எனக்கு வந்து வைராக்கியம் வந்தா இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து தவறான கற்பிதங்கள் இருக்கு. ஸோ இது நம்ம அந்த சச்சித் சுகம், அப்புறம் வந்து யத் ஸ்வப்ன ஜாக்கர சுஷுப்திம் அவைத்தி நித்தியம், இதை பற்றியெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, அந்த குணங்கள் அந்த 2 ரூல்ஸை வச்சு பார்த்தோம் இல்லையா. என்னது, அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள், ரெண்டுமே வேற வேற. அப்புறம் அனுபவிக்கப்படும் பொருளில் இருக்கின்ற குணங்கள் அந்த பொருளை சார்மை என்று என்னை சாராது. இப்போ ரூபம் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதெல்லாம் ரூபத்துடன் கூடியதோ அது அத்தனையுமே எப்படிப்பட்டது, அழியக்கூடியதுதான். எந்த ஒன்றுக்கு ரூபம் இருக்கோ அது கட்டாயம் அழியக்கூடியது. அது எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நட்சத்திரம், எவ்வளோ பெரிய கேலக்சி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அளந்துடலாம். நம்ம இந்த பூமி வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்கிறோம், அளந்துட்டாங்கல்ல. அப்போது அளக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். எவ்வளோ பெருசாக அளவுடையது அப்படின்னாலே அது அளக்கப்படக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ அளவற்றது அப்படிங்கிறது அது வந்து அளக்கவே முடியாது. நிறைய பேர் வந்து இந்த விசிஷ்டாத்வைதிகள்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து கடவுள் அப்படிங்கிறது, இந்த பிரம்மங்கிறது வந்து மேக்ரோ கான்ஷியஸ்னஸ், மிகப்பெரிய ஒரு அறிவுணர்வு, நம்ம வந்து சின்ன அறிவுணர்வு, இப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, இந்த பாரதியார் பாடுவார் இல்லையா, அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த அக்னி குஞ்சு அது வந்து சின்னதாக தானே இருக்கு, அது மாதிரி நம்மளாமா இந்த பெரிய நெருப்பு அது பகவானாமா, நம்ம குட்டி கான்ஷியஸ்னஸ், இப்படி வந்து பொருள் கொடுக்குறாங்க. ஆனால் உபனிஷத்து என்ன சொல்லுது, நிஷ்கலம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் எப்படி பொருள் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நிஷ்கலம் இதோட போதும். நம்ம வந்து அந்த எது ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தி அதுலேயே நம்ம வந்து இந்த நிஷ்கலம் பற்றி, நிர்குணம், இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். எல்லாமே குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து அந்த குணங்கள் எல்லாமே அந்த குணத்தை எந்த பொருள்ல இருந்து அந்த குணம் வெளிப்படுதோ அந்த பொருளை சார்ந்தது தான். அப்போ அந்த பொருளை சாராதவன் நான் அப்படிங்கிறப்ப நான் நிர்குணம் தானே, அதுதான் நிஷ்கலம். நீ பார்க்குறோம், பிளவுபடாதது. சரி, அடுத்தது ஹிருதி சம்ஸ்புரத்து.
இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஹிருதி சம்ஸ்புரத். இது வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்க போறோம். ஹிருதி ஹிருதி அப்படின்னா இதயம், ஹிருதயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இதயம். இந்த இடத்துல இதயத்தையே சொல்லலை, இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா மனம். ஏன்னா நிறைய பேர் வந்து உபனிஷத்துல வந்து நிறைய விஷயங்கள், உபனிஷத்துல அப்புறம் நிறைய ஸ்தோத்திர பாடல்கள்லாம் நமக்கு வந்து இந்த பிரகரண கிரந்தங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து டைரக்டா மீனிங் எடுத்து தப்பு தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்மளுடைய ஹார்ட் வந்து இந்த சைஸுக்கு இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி கை வந்து இப்படி பண்ணா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஹார்ட். இப்போ இதுக்குள்ள இந்த ஒரு விரல் போகுது இல்லையா, இந்த ஒரு விரல் போகக்கூடிய அளவுக்கு தான் இங்க வந்து உள்ள இருக்காமா ஸ்பேஸ். இப்போ இந்த ஒரு விரல் அளவுக்கு உள்ள வந்து ஹார்ட்டுக்குள்ள ஆத்மா இருக்கிறதா நம்ம வந்து கற்பனை பண்ணி மெடிடேட் பண்ணணும். மெடிடேஷனுக்காக அப்படி சொல்லியிருக்கு. இப்போ அதுக்காக வந்து என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, நிறைய பேர் இப்படி புரிஞ்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஹார்ட்டுக்குள்ளதான் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹார்ட்டை வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? ஜஸ்ட் ஒன்று மெடிடேட் பண்றது எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி, குணமே இல்லாத ஒரு பொருளை வச்சு நான் எப்படி வந்து மெடிடேட் பண்ணுவேன், அளவற்றதை நான் எப்படி வந்து சிந்திப்பேன். அப்போ அதை வந்து நம்ம வந்து மெடிடேட் பண்றதுக்காக வேண்டி இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்போ நம்ம தட்சிணாமூர்த்தியவே எடுத்துக்கலாம். தட்சிணாமூர்த்தி எப்படி காட்டுறாரு? இப்படி கை காட்டுறாரா, இப்படி சின்முத்ரா சின்முத்ரா அப்படின்னு சொல்றோம். 4 பேர் வந்து கேட்டாங்க, அவங்களும் நம்மள மாதிரி தான். எல்லா ஆதிசங்கர் பார்த்தா அங்கே ஒரு 4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க, எங்க பார்த்தாலும் 4 பேர். தயானந்த சுவாமிஜி வந்து பிரம்மசூத்திரம் படிக்க போகும்போது அங்கேயும் 4 பேர் தான் இருந்தாங்களாமா. இப்போ இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் கூட்டம் கூடி இருக்கு. சரி, அந்த மாதிரி இந்த 4 பேர் வந்து உட்காந்து கிளாஸ் கேட்கும்போது அப்போ தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணாரு? அவ்வளோதான், இப்படி மௌனோபதேசம் அப்படின்னு சொல்றோம். இந்த மௌனோபதேசம்ங்கிறதே தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மௌனோபதேசம்னா அமைதியே இப்படி மட்டும் காட்டிட்டு கிளம்புன்னு சொல்லி எல்லாம் சொல்லலை. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளும் வந்து அந்த மாதிரி நம்ம சுவாமிஜி வந்து 1 மணி நேரம் கிளாஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் கிளாஸ் வச்சு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான், 1 மணி நேரம் இப்படியே உட்காந்துட்டு கிளம்புங்க, என்ன ஒண்ணுமே சொல்ல, என்ன இது? சில இடங்கள்ல வந்து இந்த முத்ரா, இந்த என்ன சொல்றது, பரதநாட்டியம்லாம் ஆடும்போது அதெல்லாம் வந்து சில பாவனைகள் அதெல்லாம் வந்து அது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம், இவங்க வந்து இதைத்தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அது சில கீர்த்தனைகள் பாடுவாங்க, அந்த கீர்த்தனைகளுக்கு ஏற்ப வந்து அவங்களுடைய நடனம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கீர்த்தனைகள் வந்து தெலுங்குன்னு சொல்லுவாங்க, தெலுங்கு கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கும். நமக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, தெலுங்கும் தெரியாது, நாட்டியமும் தெரியாது. அப்போ நம்ம எல்லாம் போய் உட்கார்ந்தா நம்ம கதி எப்படி? அப்போ அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி இப்படி காட்டுறாரு அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்ந்து பார்த்தா ஒன்றும் புரியாது. அது மௌன உபதேசம் அப்படின்னா அது என்னன்னா வார்த்தைகளால் புரிந்து கொள்ள முடியாதது, வார்த்தைகளால் புரிந்து கொள்ள முடியாத உபதேசம் அது. அது அடுத்த ஸ்லோகத்துல வரும். நேத்தின்னு சொல்லி நம்ம வந்து அது விசாரம் பண்றோம் இல்லையா, உபனிஷத்து என்ன முறையில வந்து நமக்கு உபதேசம் செய்யுதுங்கிறது வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா இது சொல்லிட்டதுனால இதை பத்தி மட்டும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். இந்த 3 விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 விரல்கள் வந்து அவஸ்தாத்ரயம். இது வந்து ஜீவன், இது வந்து ஈஸ்வரன். என்ன பண்றோம், சாதாரணமா நம்ம இப்படி விட்டோம்னா இப்படி இந்த விரல் வந்து இந்த 3ஓட தான் சேர்ந்துருக்கு இல்லையா. இப்ப இந்த விரலை கொண்டு போய் இப்படி, இதுலயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி பகவானுடைய பாதத்திலேயே நான் இருப்பேன். இன்னும் சில பேர் இப்படி பகவான் பாதி நான் பாதி, நீ பாதி நான் பாதி, அது மாதிரி பகவான் பாதி நான் பாதி, இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இன்னும் சில பேர் இப்படி கூட கேட்கலாம், இந்த 3ஓட சேர்ந்து நான் இப்படி வச்சுக்கலாமா? அது பாம்பு, ஏற்கனவே வேதாந்த பாம்பால நீ பாதிக்கப்பட்ட. அப்ப என்னன்னா அதெல்லாம் இம்பாசிபிள். அப்போ இதை வந்து அவர் என்ன பண்றாருன்னா நினைவுபடுத்துறார். இந்த 3 வந்து என்னது அவஸ்தா திரயம்பா, அதை விட்டு விலகி பகவான் கிட்ட இப்படி வந்து இருந்துக்கோ. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, தொடக்கமும் இல்லாத முடிவும் இல்லாத ஒரு வட்டம் தானே, பூஜ்ஜியமானது இங்க, இது வந்து ஆரம்பமும் முடிவும் இல்லாதது இல்லையா, அப்படிப்பட்டவனாக நீ ஆகிவிடுவாய் அப்படிங்கிறது தான் அந்த உபதேசத்துக்கான பொருள். இந்த மாதிரி எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா ஹிருதி சம்ஸ்புரத்து அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று மனதில் நன்கு ஸ்புரிக்கின்ற, இது ஒரு அர்த்தம். 2வது ஸ்வயம் ஜோதிகி, மனதில் நன்று ஸ்புரிக்கின்ற அப்படின்னா இப்போ ஆத்மா இல்லாத இடத்த எனக்கு காட்டுங்க, எங்க ஆத்மா இல்லை, எல்லா இடத்துலையும் ஆத்மா இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னா இப்போ இது ஆத்மா, இதுவும் ஆத்மா இல்லையா, இந்த ஆத்மா இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்குமா?
புரிஞ்சுக்க முடியாது. இதுவும் வந்து பிரம்மம் தான், இதுவும் பிரம்மம் தான். இதை புரிஞ்சுக்குமா? புரிஞ்சுக்காது. ரெண்டுமே மித்தியா தான். மித்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் கேட்குறேன். இப்போ நம்முடைய மனம் கூட மித்தியா தானே. மனதால் பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் மனசை பயன்படுத்தி எது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆத்மா இதுதாங்கிறத கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? மனதை பயன்படுத்தி புரிஞ்சுக்கிறோம். அதாவது மனதால ஆத்மாவை பார்க்க முடியாது. நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த உபதேசத்தை மனதை கொண்டுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? மனம் இல்லைன்னா நமக்கு இது புரியுமா? புரியாது. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹிருதி சம்ஸ்புரத்து, இந்த ஆத்ம தத்துவமானது மனதில் விளங்குகிறது. இதை வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த நம்ம எல்லாத்தையுமே மனசை கொண்டுதான் அறிகிறோம், அந்த மனதையே அறிகின்ற அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு அர்த்தம். சரிங்களா? ரெண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்வயம் ஜோதிஹி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த ஸ்வயம் ஜோதிஹி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம ஏற்கனவே வந்து அடிக்கடி வந்து இந்த விஷயங்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இங்க வகுப்பெடுக்கக்கூடிய ஆச்சாரியார்களும் காலையில கூட வந்து நம்ம ராஜா சார் வந்து சொன்னார். என்ன சொன்னார்? ஸ்வயம் ஜோதி பிராமணம் அப்படிங்கிற ஒரு பகுதி எந்த உபநிஷத்துல வருது? இதெல்லாம் ஒன் வேர்ட் கொஸ்டின் மாதிரி. பிரகதாரண்யகம். சரி, பிரகதாரண்யக உபநிஷத்துல வருது. ஸ்வயம் ஜோதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரூம்குள்ள நம்ம போறோம். அந்த ரூம் நல்லா இருட்டா இருக்கு, ஆனால் நிறைய பொருள்கள் இருக்கு. ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அது இருக்கு. இப்போ அதை நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? லைட் பண்ணணும். லைட்டு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கு, ஆனால் அது இருக்குங்கிறத அறியறதுக்கு அதற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளினுடைய துணையானது எனக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு பார்க்க. அப்போ அது போல இப்போ அதற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளுடைய துணை கொண்டு அந்த பொருளை பார்த்துட்டோம். இப்போ எந்த பொருளை கொண்டு நாம் பார்த்தோமோ அந்த பொருளை நம்ம வந்து அதே மாதிரி இன்னொரு ஒளியை வச்சு பார்க்க முடியுமா? முடியாது. அதுவே ஒளி தான். அதுதான் எல்லாத்தையும் காட்டுது. அது எல்லாத்தையுமே காட்டுது, அதோட தன்னையும் காட்டுக்குது. அப்படிப்பட்டதாக இருக்கின்றது இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லுது. இந்த ஆத்மா வந்து ஸ்வயம் ஜோதி அப்படின்னா, அந்த ஒளியை அறிய வேறொன்றின் துணை நமக்கு எப்படி தேவைப்படுகிறதோ அது மாதிரி நமக்கு வந்து இந்த ஸ்வயம் ஜோதி அப்படிங்கிறத அறியறதுக்கு எது தேவைப்படும்? சாஸ்திரம். சாஸ்திரம் என்ற கண்ணாடி எப்படி வந்து இந்த இருள்ல இருக்கக்கூடிய பொருள்களை அறிவதற்கு அதற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளான அந்த ஒளியினுடைய அந்த துணையானது தேவைப்படுகிறதோ அது போல. அப்போ அந்த ஆத்மா நம்ம வந்து சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஸ்வயம் ஜோதின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலா சாஸ்திரமும் விளக்காது. அது வந்து அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம், விரிவா பார்க்கலாம். எம் நேத்தி வச்சனை நிகமா அவோச்சன் அப்படின்னு சொல்லி வரும். அதை பத்தி பார்க்கும்போது நம்ம வந்து இதை விரிவா பார்க்கலாம். எப்படி சாஸ்திரம் விளக்காது? சாஸ்திரத்தினால் கூட ஆத்ம தத்துவத்தை விளக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுது. அது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ ஏன் வந்து நமக்கு இந்த ஆத்மா தெரியறது இல்லை? இப்போ ஆத்மா வந்து ஸ்வயம் ஜோதியாக இருக்கு. இப்போ யாராச்சும் ஒருத்தங்க, இப்போ ஆத்மா நான் இல்லையா, அந்த பிரம்மம் ஸ்வயம் ஜோதியாக இருக்கு. அனைத்தையும் காட்டி கொடுப்பது அதுதான். மனதில் தோன்ற மனதால் நம்ம இந்த உலகத்தை அறிகிறோம். அந்த மனதையே காட்டி கொடுப்பது எது? ஆத்மா, பிரம்மம். அப்படிப்பட்டது ஏன் எனக்கு தெரியாம இருக்கு? ஏன் அப்படின்னா, நம்ம எதை பத்தி சொன்னாலுமே, இப்போ நான் வந்து ஒரு லேப்டாப் பத்தி சொல்றேன். இங்க லேப்டாப் இருக்கு, இது எனக்கு வெளியே இருக்கு இல்லையா? அப்புறம் ஒரு புக்கை பத்தி, தத்துவ போதம் அப்படிங்கிற ஒரு புக்கை பத்தி சொல்றேன். அது எங்க இருக்கு? இங்க நம்ம சுவாமிஜி எழுதின புக்கு இங்க இருக்கு. அப்புறம் முண்டக்க உபனிஷத் அப்படின்னு சொல்லி ஒரு உபனிஷத், அதுவும் இங்க இருக்கு. அப்புறம் வந்து ஹிமாலயா அப்படின்னு சொல்றேன், அதுவும் இருக்கு. ஆக்சுவலா நாலேஜ் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் நாலேஜ், இன்டைரக்ட் நாலேஜ்னு சொல்லியிருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு கருத்து பார்த்துட்டு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, எல்லாத்தையுமே ஒரு விஷயம் வந்து நமக்கு நாலேஜா வருது அப்படின்னா, எதை பற்றிய நாலேஜ் நமக்கு வருதோ அந்த பொருளானது நமக்கு வெளியே தான் இருக்கு. எப்போ இருந்து நம்ம வந்து அனாதி காலத்துல இருந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அனாதி காலத்துல இருந்து வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அறிஞ்சிருக்கோம். அப்படி அறிஞ்சு பழகினதுனால நம்ம கிட்ட ஆத்மாவை பத்தி சொல்லும் போது கூட நம்ம ஆத்மாவை நமக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருளாக பார்த்து அது வந்து சத்து சித்து அனந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் அது நமக்கு தெரியாம இருக்கு. நம்ம சுவாமிஜி கூட இப்போ எடுக்கும்போது ஆத்மா நான் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம முருகேசன் சார் சொன்னதுக்கு வந்து பாராட்டினார் இல்லையா நம்ம சுவாமிஜி? அந்த மாதிரி எப்பெல்லாம் இங்க பிரம்மம் பத்தி பேசப்படுதோ, எப்பெல்லாம் ஆத்மா பத்தி பேசப்படுதோ, அப்போதெல்லாம் என்னை பற்றி பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லி வரும்போது நாலேஜ் வந்து ரெண்டு வகையான நாலேஜ். ஒன்று டைரக்ட் நாலேஜ், இன்னொன்று இன்டைரக்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா,
அது வந்து அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்றோம். இன்டைரக்ட் நாலேஜ்னா பரோட்ச ஞானம். இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து பரோட்ச ஞானத்தை தான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். எதை பற்றி சொன்னாலுமே அது பரோட்சமாக தான் இருக்கும். அபரோக்ஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரூட் சொல்கிறேன். அந்த ஃப்ரூட் வந்து ரெட் கலரில் இருக்கும், முள்ளு முள்ளாக இருக்கும், இந்த மாதிரி ஏதோ சொல்கிறேன்னு வைங்க. இதை நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்போ ஆனால் அந்த பொருளை பற்றின அந்த பழத்தை பற்றின ஞானம்ங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஞானம் வந்து எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா பரோட்ச ஞானம், இன்டைரக்ட் நாலேஜ். இப்போ அந்த பழத்தை பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டைரக்ட் நாலேஜ். இப்போ வந்து இதுதான் வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மேப்ல காட்டுறோம், இல்லை கூகுளில் எதுலையாச்சும் காட்டுறோம் அப்படின்னா அது என்னது? பரோட்சம். பரோட்சம். அங்கேயே போய் பார்த்துட்டா அபரோக்ஷம். இப்போ வந்து இந்த கோள்கள் எல்லாம் இருக்கு. இப்போ கோள்கள் எல்லாம் இருக்கு. அதில் வந்து என்னது? வெள்ளி அப்படிங்கிற ஒரு கோள் இருக்கு. வெள்ளினா என்ன? சில்வர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நமக்கு வெள்ளின்னு சொன்னா டக்குன்னு சில்வர் ஞாபகம். சில்வர் கிடையாது. வெள்ளினா என்னது? கோள். வீனஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மெர்க்குரிக்கு அப்புறம் வீனஸ். இப்போ இந்த வீனஸ் பத்தி நிறைய நீங்க வந்து படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. படிச்சு வச்சதெல்லாம் என்னது? பரோக்ஷம், இன்டைரக்ட் நாலேஜ். ராத்திரி மாடியில கூட்டிட்டு போய் இதோ இங்க தெரியுது பாரு, இதுதான் வெள்ளி அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அதுவும் பரோட்சம் சொல்லிடக்கூடாது, அது அபரோக்ஷம். அதுக்காக சொல்லி நான் அங்க வெள்ளி கோள்ல போய் நின்று பார்த்துட்டாலே பரோட்சம், பார்த்துட்டாலே அபரோக்ஷம். அங்க போய் நின்னா பொசுங்கிடுவோம். அது என்னன்னு தெரியல. மெர்க்குரி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, ரெண்டாவதா வீனஸ் இருக்கு. மெர்க்குரியை விட வீனஸ் தான் வந்து சூடா இருக்கும். அது என்னங்கிறது சுவாமிஜி கிட்ட கேட்டுக்கோங்க, என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல. சரி, அப்ப அந்த மாதிரி இந்த இன்டைரக்ட் நாலேஜ், டைரக்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த டைரக்ட் நாலேஜ் அபரோக்ஷ ஞானமாகத்தான் இந்த ஆத்மாவானது இருக்கின்றது. இது வந்து எப்படின்னா, காலையில வந்து சுமதி அம்மா கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஞானம் வந்து அபரோக்ஷமாக இருக்கிறது. நம்மளுடைய பசியை வந்து நம்ம எந்த புலன்களின் துணை கொண்டு நம்ம அறிகிறோம், அது நமக்கு இருக்கிறது நமக்கே தெரியுது இல்லையா? அது போன்றதுதான் இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை கொண்டுதான் அனைத்தையும் அறிகிறோம். அதனால இந்த ஆத்மா அறியப்படாம இருக்கு. அதாவது இதை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம புரிய வைக்கணும். இப்ப நம்மளுடைய கண்கள் இருக்கு. இப்ப நான் வந்து கண்ணாடி அல்லது தண்ணி, இதை ரெண்டையும் வச்சுதான் நான் வந்து கண்ணை பார்க்க முடியும். என்னுடைய வாழ்நாள்ல தண்ணியை நான் பார்த்ததே இல்லை. இல்லை தண்ணியில வந்து என்னுடைய உருவமே தெரியாத மாதிரி தான் நான் வந்து இது நாள் வரைக்கும் பழகி இருக்கேன்னு வைங்க. அதே மாதிரி கண்ணாடிங்கிறத நான் பார்த்ததே இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில கண்ணுன்னு ஒன்று இருக்கிறத நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். நான் வந்து என்னுடைய கண்ணை வந்து எடுத்து இப்படி பார்த்து கண்ணை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை, ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கண்ணை எப்படி இப்படி எடுத்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதோ அது மாதிரி ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதனாலதான் ஆத்மா வந்து எப்படி இருக்கு? ஹிருதி சம்ஸ்புரத்து, அது ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்ற காரணத்தினால நம்மளால வந்து அது என்னைக்குமே அனுபவிக்க முடியாது. நிறைய பேர் வந்து மெடிடேஷன் எல்லாம் போயிட்டு நான் வந்து உட்காந்துருந்தேன்னா, உட்காந்துருக்கும் போது அப்படியே என்னுடைய ஆத்மா எனக்குள்ள இருந்து வெளியே வந்து என்னை சுத்தி ஒரு ரவுண்ட் வந்துச்சு, வந்து அப்படியே என்னுடைய குருநாதருடைய போட்டோ இருந்துச்சு, அவருடைய கால் பாதங்கள் அப்படியே, சரி நிறைய பேர் போர்ட்ரேட் போட்டோ வச்சு அப்படியே அவரை வணங்கிட்டு அப்படியே மேலே போயிடுச்சு, நான் வந்து ஆத்மாவை பார்த்துட்டேன். இமேஜினேஷன் இது மாதிரியெல்லாம் இருக்கு. நான் இருக்கேங்கிறத யாராச்சும் சொல்லணுமா? இந்த ஆத்மாங்கிறது வந்து டைரக்டாவே நமக்கு தெரியுதே, அது இன்டைரக்ட் நாலேஜ் கிடையாது. சுவாமிஜி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க இருக்கீங்களாமா, இப்படி சொல்ல முடியுமா? ஜி உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சாமா, சுவாமிஜி சொல்லிட்டு இருக்காரு, என்ன கேட்கலையா நீங்க, இப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. காரணம் அது நான் இருக்கேனா இல்லையாங்கிறத வந்து யாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஹிருதி சம்ஸ்புரத்து. இப்படியாக இந்த ஸ்லோகங்கள்ல வந்து மிக ஆழமான கருத்துக்கள் வந்து சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார். இந்த முதல் ஸ்லோகத்துல வந்து ஆரம்பிக்கும் போது ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியா முடிக்கும் போது தத் பிரம்ம நிஷ்கலமகம். இங்க வந்து ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அதை வந்து காட்டுற. எப்படி வந்து தட்சிணாமூர்த்தியோடைய இந்த சின் முத்ரால வந்து இது என்ன முத்ரா அப்படின்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதகத்துவ முத்ரா, ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதகத்துவ முத்ரா அப்படின்னு பேர் இதுக்கு. அது சொல்லும் போது நீங்க வெளியே போயிட்டீங்க, வீடியோல பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொன்னா எல்லாரும் சுசுப்திக்கு போயிடுவாங்க. சரி, நம்ம இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.